அந்த லீவ் கேட்டுச்சுல அந்த பொண்ணு அப்பா இவ்வளோ சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு லீவ் கேட்ட பொண்ணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஹாப்பி. பேரை வச்சு தான் சொன்னாங்க, லக்கி பாஸ்கர் டைரக்டர் இருக்காங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காரி ரோலு, ஒரு அழுக்கு புடவை கொடுத்துட்டு எங்கன்னா மூளை எங்கே போ அங்கே போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் எனக்கு அப்படி தான் இருந்தது. காஸ்டியூமை பார்த்தோன்னே ஆஹா ஆஹா இது நம்ம எதிர்பார்த்த நம்ம ஒரு அழுக்கு வேலைக்காரியால. மமிதா பைஜு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஒண்ணுமே இல்லை, சும்மா இருக்கவங்கலாம் அவ்வளோ பந்தா அவ்வளோ சீன் போடுவாங்க. அவங்க வந்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்க பையனை பத்தி நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா? சார்விக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குழந்தை, அமைதியான குழந்தை. சார் கிட்ட அவன் சரியான பாண்டிங், அழகா இப்படி 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 நல்லா அதை பார்க்குற போதே டெடிகேஷனே சூப்பர்னு சொல்லலாம். இப்பவே அந்த டெடிகேஷன் பயங்கரமா இருக்கு போல. ரொம்ப மோஸ்ட் இமோஷனல் சீன் படத்துல அப்படின்னா ராதிகா மேமோட அந்த டெத் போர்ஷன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கேமரா முன்னாடி நிற்கும் போது டோட்டலா பிளாங்க் ஆயிட்டேன். தெலுங்குல வந்து டெத்துனா இப்படிதான் அவங்களுக்கு ஃபார்முலா ஒன்று வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபுல்லா அந்த ஒயிட் இதெல்லாம் வச்சு மேம் வந்து லாஸ்ட்ல தான் அந்த சும்மா தூக்கிட்டு வந்து காமிப்பாங்கல்ல, அது மமிதா மேம்லாம் போயிட்டு தண்ணி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் ரொம்ப இதாக போய் அவங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நூல் நங்கை. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ விஸ்வநாதன் அச்சான் பார்த்தவங்க எல்லாரும் வந்து ஐ திங்க் இவங்களை தெரியாமல் கண்டிப்பாக இருந்திருக்காது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஹென்ஷா இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட. ஹலோ, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் ஐ திங்க் ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஒரு கிளிம்ஸ் வரும் போதே சூர்யா சார் செமையாக இருக்காருப்பா, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் பார்க்க அப்படிங்கிறத ஆரம்பிச்சு ஐ திங்க் இன்னைக்கு நிறைய பேர் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் வந்து வெங்கட்லூரி சாருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். என்னோட 18 வருஷம் கெரியரில் லைக் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே எல்லாமே என்னோட போர்ஷன்ஸ் எடிட்டில் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து எனக்கான நம்ம இந்த படத்தில் வந்து நான் எல்லா பக்கமும் டயலாக் பேசியிருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் வந்து அந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸில் கூட என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி லீவு கேட்ட பொண்ணுன்ற ஒரு மார்க் கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுவுமே எடிட்ல போகாம ஒரு சில விஷயங்கள் போச்சு. அதனால நான் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வெங்கட்லூரி சாருக்கு. யா அஃப்கோர்ஸ். அதான் இப்போ அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த லீவு கேட்ட பொண்ணு எங்கப்பா, லீவு கேட்ட பொண்ணு அவங்க தானே நீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்திருப்பாங்க தியேட்டர்ஸ்ல எல்லாம். ஏன்னா அந்த டயலாக் நீங்க பேசும்போது அப்போ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது இப்படி மாறும் நினைச்சீங்களா? இல்ல, நான் அதை உண்மையாவே நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அதை தியேட்டர்ல பார்க்குற போது அந்த லீவ் கேட்டுச்சுல அந்த பொண்ணு அப்பா இவ்வளோ சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு லீவ் கேட்ட பொண்ணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஹாப்பி. எஸ் அஃப்கோர்ஸ். பட் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கிற போது என்னோட ஃபீல் வந்து சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த சீரியல்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸுமே பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கான அந்த ஒரு பிரேக்கிங் ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் அது வந்து ஐ திங்க் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், ஆக்சுவலி இந்த படத்தில் நான் எப்படி கமிட் ஆனேன்னு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து அப்போது வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது இன்ஷா, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு வந்து வேலைக்காரி ரோலு, இந்த இந்த பேரை வச்சு தான் சொன்னாங்க, லக்கி பாஸ்கர் டைரக்டர் இருக்காங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அப்போ சொன்னேன் வேலைக்காரியா. அப்போது நம்ம ஒரு அது தெலுங்கு படம்னும் போது ஒரு மைண்டில் இருப்போம் கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக. பட் அந்த ஒரு அழுக்கு புடவை கொடுத்துட்டு எங்கன்னா மூளை எங்கே போ அங்கே போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் வந்து அப்போது என்ன சொல்கிறீங்க, வேலைக்காரி கேரக்டரா அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம். சரி ஓகே பேசுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் சொல்ல. பட் பேன் இண்டியா மூவின்றதை முதல்ல சொல்லிட்டார். பேன் இண்டியா மூவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்.
சொன்னதுக்கு அப்புறமா டைலமாவாக இருந்தது. சரி ஜஸ்ட் சொல்ல தானே செஞ்சுருக்கோம், வேணான்னு நம்ம எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கீப் ஆன் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பண்ணிகிட்டே இருக்கிறபோது லைக் வந்துட்டு எனக்கு வந்து நோன்னு சொல்கிறதா எஸ்ன்னு சொல்கிறதா தெரியலையே. அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீ கன்ஃபார்மாக பண்ணு, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது பண்ணலாம், ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்ட்டு. அப்போ வரைக்குமே நான் வந்துட்டு அந்த புடவெல்லாம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி என்னோட மைண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதே அந்த இமேஜினேஷனில் தான் ஓகே இப்படி தான் இருப்பா அந்த வீட்டில் வேலைக்காரின்ற மாதிரி எனக்கு ரைட்டர் பேசினார். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், ரைட்டர் பேசினதெல்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆடிஷன் போவோம், அட்டன் பண்ணுவோம், ஷூட்டிங் வர சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு நான் பார்த்த சினிமா வந்து இப்படி தான் இருந்திருக்கு. பட் எனக்கு ரைட்டர்லாம் பேசும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் நடக்குதா, இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு காஸ்டியூம் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. புடவைக்கு எதுக்கு காஸ்டியூம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அங்கேருந்து, எனக்கு ஹைதராபாத்லேருந்து. அப்புறமா நான் வந்துட்டு இங்கே கம்யூனிகேட் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நான் சொன்னேன் ரெஃபரன்ஸ் முதல் பிக் அனுப்புங்கன்னொடனே காஸ்டியூமை பார்த்தோன்னே ஆஹா இது நம்ம நம்ம ஒரு அழுக்கு வேலைக்காரியெல்லாம் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி தானே. பட் அவ்வளோ மோசமாக காமிக்க மாட்டாங்க. பட் நம்ம தாட் ப்ராசஸில் ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒரு வேலைக்காரி இந்த மாதிரி இருப்பாங்கன்னுட்டு. ஆனால் எனக்கு இதை பார்த்தோன்னே இது வேலைக்காரிலாம் இல்லை. பட் ஆனால் பார்க்கும் போதே ரொம்ப வைஃபை. ஆனால் என்கிட்ட சொன்னது, நீங்கள் வந்து இந்த வீட்டோட மெயின் மேடு, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஓகே ரைட்டர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். பட் அதில் நீங்கள் தான் மெயினாக இருப்பீங்க, பட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கான இது கேரக்டர்ஸ் இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே சார். அப்படி நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லும் போது கூட அது பெருசாக தோணாதில்ல. பட் அந்த காஸ்டியூமை பார்த்தும் போது ஓகே அவங்க வந்து அந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க தவிர பட் அந்த கேரக்டராக அது அப்படி இருக்காதுன்றது எனக்கு அது கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாச்சு. அப்புறமா அந்த காஸ்டியூம்லாம் இதாகி அப்புறமா ஹைதராபாத் போய் அடுத்த நாள் அந்த காஸ்டியூம் போட்டும் போதே எனக்கு வந்து அந்த அந்த ஃபீலே வேறு மாதிரி எனக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ஷார்ட்டே வந்து இன்ட்ரோடக்ஷன் ஷாட் தான். ஓகே இன்ட்ரோடக்ஷன் ஷாட் தான் எடுத்தாங்க. மேம் சார் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு சாமி ரூம்லேருந்து மேம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப மேட் மை டேனே சொல்லலாம். சூர்யா சார் இருக்காங்க, வெங்கட் லூயிஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து கேமரா முன்னாடி நிற்கும் போது டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். ஏன்னா பெரிய டீம் என்னதான் இங்கே எவ்வளோ நடிச்சிருந்தாலுமே கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஹலோ உங்களை தான் அப்படின்னாங்களா, உங்களை இப்படி காமிச்சு உங்களை தான் அப்படின்ட்டு சாரி சார் அப்படின்னு. ஏன்னா சூர்யா சார் இருக்காங்க, எல்லாருமே அங்கே இருக்காங்க, எல்லாருமே மானிட்டர் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கா ஒரு மாதிரி நர்வஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி இது இருந்தது. அதுக்கப்புறமா லைக் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா டே பை டே அந்த ஷூட்டுக்கு போய் நம்மளுக்கு எல்லாமே இதாகலாம். அப்புறம் வந்துட்டு சார்கிட்ட அந்த ஃபஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 3 days நான் சென்னைக்கு வரப்போகிறேன். அப்போ நான் சார்கிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. நான் வந்து இங்கே வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த ஷோவில் வந்து கடகராசி வந்து ரொம்ப லக்கி பர்சன் என்னோடய ராசிக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் ரொம்ப அன்லக்கி பர்சன், எனக்கு எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணணும், ஈஸியாக எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. பட் அப்புறம் உங்கள் படத்தை போட்டு காமிச்சு தான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க சார் அப்படின்னு. நான் அப்போ கூட நான் நம்பலை. ஆனால் உண்மையாகவே நான் அதே உங்கள் கூட இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறது இந்த டே வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய மேஜிக். அப்படி நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அந்த டே லக்கி பாஸ்கர் அந்த போட்டு காமிச்சாங்களா? ஆமாம், அந்த கிளிப்பிங் போட்டு காமிச்சு அந்த அஸ்ட்ராலஜி பர்சன் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு வந்து லைக் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க ரொம்ப லக்கின்னு சொன்னார். ஐயோ இல்லை, நான் லக்கி பர்சனே கிடையாது, நீங்கள் சொல்கிறது என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வேணா லக்கி பர்சன், நான் லக்கி பர்சன் கிடையாது, நான் வந்து ரொம்ப போராடணும், ஒரு வாய்ப்புக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை உங்களுக்கு நடக்கும்னு அவர் சொன்னார். கடைசியில் லக்கி பாஸ்கர் டைரக்டர் கூடயே அது நடக்கும். எனக்கு அதில் அந்த ஷோ போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்ன யூனிவர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. லைக் வந்து ஆனால் ரொம்ப ஹாப்பி. அப்போ எனக்கு கால் பண்ணும் போதே அந்த படத்தோட நேமை வச்சு தான் எனக்கு வந்து பேசுகிறாங்க. அந்த நேமை வச்சு தான் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல, லைக் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு மேஜிக் நம்ம லைஃப்பில் 18 வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் அது அவர்கிட்ட கீப்பான்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ வந்து சார் சொன்னார், கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும், டோன்ட் வரி அப்படின்னாரு. சார் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். அவங்ககிட்ட பெரிய கான்வர்சேஷன் அப்படின்னா சீன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரிமா அந்த மாதிரிமா அப்படி தான் இருக்கும் சார். ரொம்ப பெரிய கான்வர்சேஷனாக இருக்காது. அப்படி நான் எதாவது கான்வர்சேஷன் பண்ணுறேன்னா என்னோட சினிமா கெரியரை பற்றி ஷேர் பண்ணிப்பேன். சார் இவ்வளோ வருஷம் ஜேர்னி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். யா அஃப்கோர்ஸ் சூர்யா சாரோட படம் அப்படின்னாலே, ஏன்னா இந்த படத்தில் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் சூர்யா சார் தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இல்லை ஆன் செட்ஸில் பார்க்கும் போது
நம்மலாம் இமேஜினேஷன்ல ஒண்ணு வச்சிருந்திருப்போம் சூர்யா சார் கண்ணு முன்னாடி அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? சூர்யா சார் கூட உங்களுக்கு இருக்க மொமெண்ட்ஸ் செட்ஸ்ல? ஆக்சுவலி இது உண்மையாவே வந்துட்டு ராதிகா மேம் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நம்ம எது ரொம்ப அதிகமா நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த யூனிவர்ஸ் அந்த அந்த இடத்துல நம்மள கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சூர்யா சார் படத்துல நடிக்கிறதுக்கு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஒரு கேரக்டர் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. அப்போ அந்த நேரத்துல என்னால பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததுனால சொல்ல முடியுமா? ஐயோ அந்த படம் பேர் என்ன, எனக்கு ரொம்ப இயர்ஸ் ஓ, ஆயிடுச்சு. okay, okay, ரொம்ப okay. இயர்ஸ் ஆயிடுச்சு Done, எனக்கு. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகும்போது அப்போ வந்து மமிதா மேம் கூட சொல்லியிருப்பாங்க, லைக் வந்து சார் கூட படம் நடிக்கும் போது. பட் அப்போ அதில் ஏதோ ஒரு கேரக்டராக நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். சூர்யா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. அவர் கூட நம்ம வந்து இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து சொல்ல முடியாத ஒரு இது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு அவங்களோட காம்பினேஷனில் நம்மளுக்கு வரும்போது அந்த ஆர்த்தி ஆக்சுவலி ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த என்னோட ஸ்டோரியில் ஐ திங்க்ஸ் நான் இப்போ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாப்பாவை கூட்டிட்டு சார் இன்ட்ரோடக்ஷன்ல உள்ள வந்து காமிப்பாரு. பட் என்கிட்ட வரும்போது நான் வந்து ஐயோ சோ ஸ்வீட் சொல்லிட்டு பாப்பாவுக்கு மேம் அங்கே வந்து சாரிக்கான்னு என்னை வந்து முறைப்பாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் மூவ் ஆகுவேன். அந்த போர்ஷன் இருந்தது. அப்போது எனக்கு வந்து இது நிஜம்தானா, இது நம்மளுக்கு தான் நடக்குதான்னு இருக்கும்ல. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படியே ஆகா ஓகோன்னு நான் சொல்லுவேனான்னு கேட்டால் சத்தியமாக அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணி, ஏன்னா இந்த சினிமாவில் இருக்க பர்சனுக்கு தெரியும் ஒரு சின்ன வாய்ப்பு கூட, அது சினிமாவில் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ரீனில் நிற்கிறதுன்றது பெரிய பெரிய விஷயம். அந்த இதே நான் நடித்த படத்துல எத்தனை பேரோட கேரக்டர்ஸ் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட போர்ஷன்ஸே இல்லை. அந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸ்லலாம் நிறைய பேர் நிறைய கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா 1 or 2 போர்ஷன்ஸ் தான் சம்திங் இருக்குது இப்படின்றதுக்குள்ளேயே போயிடுது. அப்போ அவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு கற்பனையோட பாவம் இருந்திருப்பாங்கல்ல. பட் நான் பண்ண ரோலில் லைக் அங்கங்கே நான் வரும்போது இது வந்து உண்மையாக இந்த சினிமா பர்சனாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர், ஹிட் மூவி டைரக்டர், ஒரு பேன் இண்டியா மூவி, பெரிய ப்ரொடக்ஷன், இங்கேருந்து நம்ம ஒரு பொண்ணு போய் இந்த ஒரு ஒரு பெரிய படத்தில் இருந்திருக்கான்னு நினைக்கிற போது உண்மையாகவே அந்த சினிமா பர்சனுக்கு அது தெரியும். லைக் எனக்கு இப்போவுமே மேஜிக் தான் அது. அண்ட் உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் இருக்க காம்பினேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சூர்யா சார் ஏதாவது உங்களுக்கு லைக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு உங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்ததா? இல்லை அந்த மாதிரி எனக்கு இல்லை. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருப்பேன். அப்போ வந்து அவங்க மமிதா மேம் வந்துட்டு மமிதா மேம் வந்துட்டு அவங்க வந்து இப்போ லவ் சொல்கிறதுக்காக 2 பேர் வைப்பாங்க. அந்த ஷார்ட்க்கு பின்னாடி நான் நின்று சாப்பாடு கொடுத்துட்ருப்பேன். அப்போ தான் எதுவும் நான் சார்கிட்ட சொல்லும் போது இல்லை இந்த இதில் நீங்கள் நின்று இப்படி பேசுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சார் சொன்னார். ஓகே. அந்த இடத்துலனா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு டயலாக் பேசியிருப்போம். அவர் வந்து மூவிங்கில் காமிச்சிட்டாங்க, பட் நின்று டயலாக் பேசியிருப்பாரு. அந்த ஷார்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எஸ் வேற லைக் சூர்யா சாரை நீங்கள் முன்னாடி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கே டைரெக்டாக போகும்போது சார் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? ரொம்ப வைபான பர்சனால, ரொம்ப சைலண்டாக? இல்லை, சார் வந்து ரொம்ப ஒரு காமான பர்சன். ரொம்ப அதிகமாக பேசுவாங்களான்னு கேட்டால் இல்லை, நான் அப்படி பார்த்து இல்லை. பட் அங்கே இருக்க அப்பப்போ ஏதாவது பேசுவாங்க தவிர ரொம்ப அரட்டடிச்சு கலாய்ச்சி, இப்போ ஒரு சில இடத்துலலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்களா, அந்த மாதிரியான பர்சன் இல்லை. நான் இந்த ஒரு 50 நாள் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார்கிட்ட பேசியிருப்பேனான்னு கேட்டால் குட் மார்னிங் சார்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க கிட்ட எந்த மாதிரி கான்வர்சேஷனும் பேசினதோ அது கூட எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் நிறைய ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஃபோட்டோஸ் கேட்கறதுக்கு கூட எனக்கு தயக்கம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 50 நாள் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளை ரொம்ப நல்லாவே தெரியுமா உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ கேட்கறது கூட ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அந்த மாதிரி கேட்டு பழக்கமும் இல்லை யார்கிட்டையுமே. அது ஒரு கூச்சமாகவும் இருந்தது. லாஸ்ட்டு ஷூட் அன்னைக்கு தான் முடிய போது. அதுக்கப்புறம் சூர்யா சாரை நாங்கள் பார்க்க முடியாது. பட் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கூத்து நடந்தது பாருங்க அம்மா. இத்தனைக்கும் நாங்கள் உள்ளே இருக்கிற பர்சன், நாங்கள் அங்கே இருக்கிற பர்சன் எங்களுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வெளியே இருந்த பர்சன்ஸ்லாம் வந்துட்டாங்க. கேரவனுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோஸ் பக்கத்துலேயே 4 பேர் நின்ட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோஸை க்ராப் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி தான் அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. இல்லைன்னா எனக்கு அந்த ஃபோட்டோஸ் கூட கிடச்சிருக்காது. ஏன்னா எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி கேட்கறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், லாஸ்ட்டில் அவ்வளோதான் கிளம்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் உங்களுக்கும் ராதிகா மேம்க்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசாமல் அந்த டைலாக்ல இப்போ செம்ம வைரலாக வேறு போயிட்டுருக்கு. அண்ட் ராதிகா மேம் கூட உங்களுக்கு இருந்த பாண்ட்
பிஹைண்ட் த செட்ஸ் அது இப்படின்னு சொல்லலாம். ராதிகா மேம் கிட்டேயுமே ஒருவேளை நான் என் நேச்சர் அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல. பேசுனாங்கன்னா ஃப்ளோவாக நான் பேசிடுவேன். ஆனால் நானாக கொஞ்சம் போய் பேசணும் அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அதனால் வந்து குட் மார்னிங் மேம், குட் மார்னிங். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் மேம்க்கும் இருந்தது. ஏதாவது சாப்பிட்டீங்க, சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்படி இருக்கும். அதுதான் மேம் கூட அவ்வளோ நாள் நாங்கள் 50 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ஒரு ஃபோட்டோ கூட மேம் கிட்டேயும் எடுக்கல. நான் எல்லாமே இந்த லாஸ்ட் எண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வீடை வந்து இடிச்சிருவாங்க, செட்டு தானே, அந்த வீடை வந்து இது வைண்டப் பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டைமில் தான் அந்த செட்டுக்குள்ளேயே நான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம் அந்த மாதிரி. பட் ஒர்க்கிங் ஸ்டில்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்குது. பட் அந்த லீவு கொடுத்துருவாங்க. அந்த டைலாக் வந்து உண்மையாகவே அது இவ்வளோ கிளாப்ஸ் வரும், லைக் வந்து இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்றது உண்மையாகவே எனக்கு அப்போ பேசும்போது நார்மலாக தான் இருந்தது. அப்போ வந்து சார் வந்து எனக்கு அவர் வேர்ஷனில் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க தெலுங்கு பர்சன்னால அவங்களுக்கு ரேண்டமாக தெலுங்கு தான் வரும். ஓகே ஓகே. இப்போ என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே கூட நம்ம தமிழ் தெரிஞ்சா ஃப்ளோவே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தமிழ் ஃப்ளோ தான் வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த தெலுங்கு ஃப்ளோலேயே வரும். பட் என்னால் அது வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது புரிஞ்சிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து மேம் வந்து எனக்கு ஒன்று சொன்னாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பண்ணும்போது நான் இப்படி சொல்லலையே. அப்புறம் நான் அமைதியாக இருந்தேன். உடனே மேம் வந்துட்டு இல்லை நான் தான் சொன்னேன். ஓகே மேம், டன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். எஸ். அண்ட் ஐ திங்க் ரொம்ப மோஸ்ட் இமோஷனல் சீன் படத்தில் அப்படின்னா ராதிகா மேமோட அந்த டெத் போர்ஷன். ஸோ அந்த சீனோட மேக்கிங் பற்றி ஐயோ உண்மையாகவே சொல்லணும்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம சீரியலில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸில் பார்த்துருப்போம், ஸ்டைல் வந்து பார்த்துருப்போம். பட் அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம்னு சொல்லலாம். அந்த ஃப்ளாஸ்லாம் பார்க்கும் போதே நீங்கள் அந்த போர்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் அங்கே நேராக பார்ப்போம்ல, அந்த ஒயிட்லேயே அதுவும் தெலுங்குல வந்து டெத்துனா இப்படி தான் அவங்களுக்கு ஃபார்முலா ஒன்று வச்சுருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபுல்லாக அந்த ஒயிட் இதிலலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டூப் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, மேமோட டூப். மேம் வந்து லாஸ்ட்டில் தான் அந்த சும்மா தூக்கிட்டு வந்து காமிப்பாங்கள்ல, அது அந்த போர்ஷன்ஸ் வந்து அது லாஸ்ட்டில் தான் மேம்க்கு இது பண்ணாங்க அதுக்கப்புறமா தான். ஆனால் வந்து அதுக்கு டூப் போட்ட அம்மா ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க சீரியஸ்லி அந்த படத்தில். அந்த ரெஸ்ட் ரூமுக்கும் ஆனால் மமிதா மேம்லாம் போயிட்டு தண்ணி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் ரொம்ப இதாக போய் அவங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல அன்றைக்கி டே அவங்க கோஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த பெட்டியில் எடுத்து எந்திரிச்சு போயிட்டு வந்து இம்பாசிபிள். அது இப்போ நான் ஈஸியாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல இருந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். அவங்க வந்து உண்மையாகவே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களை பயங்கரமாக பாராட்டினாங்க. அந்த டூப்பாக பண்ணவங்கள ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா. தேட்டரில் எங்களுக்கு செம்ம எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஒரு ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஐ திங்க் அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. தேட்டரில் உங்களுக்கு அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலி எப்படி இருந்துச்சு? பர்சனலாக அதான் நம்மளுக்கு எடுக்கும் போது ஒரு வெர்ஷனில் எடுப்பாங்கல்ல, பட் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக், அது சாரோட வாய்ஸ் ஓன் வாய்ஸ்லேயே பேசும்போது அதுக்கு வந்து ஒரு உயிரே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அந்த கேரக்டருக்கு. வேற லெவலில் அவர் அழும்போது எனக்கு அழுக வந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக அது வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க சூர்யா சார். ஐ திங்க் அடுத்து வந்து முக்கியமானது, அதாவது படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம், அந்த குட்டி பாப்பா. அந்த குட்டி பாப்பாவோட மூமெண்ட்ஸ் எல்லாம் செட்ஸில் எப்படி இருந்தது? பிகாஸ் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் இந்த வாழ்த்தனம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டமே இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்தது செட்டில்? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போராட்டமே இல்லை. சார்விக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குழந்தை, அமைதியான குழந்தை. அவன் பெருசாக அழுதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சமத்து ஒரு ஷார்ட்டில் சார் தூக்கி வச்சிரு, அதுவும் சார் கிட்ட அவன் சரியான பாண்டிங், செம்ம பாண்டிங். அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதே அழகாக இப்படி 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 நல்லா அதை பார்க்குற போதே அந்த குழந்தை வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப போட்டு கத்துறதோ அழுததோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதாவது 1 or 2 times மட்டும்தான் அவன் அந்த மாதிரி அழுதுருக்கான். அது கூட நாங்கள் பெருசாக பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து அவன் வந்து அவனோட டெடிகேஷனே சூப்பர்னு சொல்லலாம். இப்போவே அந்த டெடிகேஷன் பயங்கரமாக இருக்கு போல. இல்லை உண்மை. அவனை வந்து நான் இப்போ பார்க்குற போது ஐயோ இப்போதானே அவனை தூக்கி இவ்வளோண்டு குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன், இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டான். ஏன்னா அந்த 50 நாள்லேயே அவனை பார்க்கும்போது அவனோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட். அவனுக்காக சம்டைம் குழந்தைங்க டூப்புக்காக கூப்பிட்டு வருவாங்க. அவனுக்கு
சம்டைம் அவன் தூங்கிட்டானா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக எப்பவுமே வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்க தான் அச்சோ அச்சோ அச்சோன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அதில் நான் இன்னொரு குழந்தை கூட போட்டிருப்பேன். அந்த குழந்தையுமே ரொம்ப அழகா இருக்கும். லைக் வந்துட்டு ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க, எதுக்காக அழுகுறாங்கன்னே தெரியாது. ஆனால் இவன் வந்து சார்விக் வந்து ஐயோ சோ ஸ்வீட். அவன் ரொம்ப சீரியஸாக அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணன்னு சொல்லலாம். ஒரு சீனுக்குமே நான் வந்து அவனை ஒரு மாண்டேஜ் வரும், சாங் மாண்டேஜ், அவனை தூக்கிக்கிட்டு வந்து இது பண்ணேன். அவன் ரொம்ப ஜாலியாக எல்லார்கிட்டயுமே போவான். பர்டிகுலராக இவங்க கிட்ட தான் போகணும் அப்படி அந்த மாதிரி அவனுக்கு ஹேபிட்டே இல்லை. ஆஃப்கோர்ஸ். அண்ட் லாஸ்ட்லி கண்டிப்பாக மமிதா பைஜு ஐ திங்க் ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ஒரு சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அவங்க தனி வைப்ல வந்து இருந்திருப்பாங்க. செட்டில் எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணப்போ? இல்லை, எனக்கு மமிதா மேம் கூட ஒர்க் பண்ணது உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டட், நான் ரொம்ப ஹாப்பி. அந்த பிளேஸ்க்கு டிசர்விங் ஆனவங்க நான் உண்மையாகவே சொல்வேன். ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்கவங்கலாம் அவ்வளோ பந்தா அவ்வளோ சீன் போடுவாங்க. அவங்க வந்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீரியஸ்லி எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்ல இவங்க அந்த ஆட்டிடியூடாக பார்ப்பாங்களே. ஏன்னா நிறைய பேர் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்மளுக்கு தெரியும்ல. வந்து நான் அதை அவங்ககிட்டே சொன்னேன், மேம் நீங்கள் ஆட்டிடியூடே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கேமராவை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு காம்பினேஷன், அவங்களுக்கும் எனக்கும் நிறைய காம்பினேஷன் இருந்தது. பட் அந்த கிஃப்ட் கொடுக்கறது இருந்துச்சு. ஆனால் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் போயிட்டு அம்மா இறந்துருவாங்க. அப்போ வந்து நான் சொல்லணும், அவங்களும் நானும் ஆக்சுவலி அவங்க வர்றது மட்டும் இருந்துச்சு, என்னோடது கட் ஆகிடுச்சு. அப்போ நான் வந்து சொல்லுவேன், மேம் இந்த மாதிரி சார் வந்து பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காரு, அவருக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன். அது வந்து நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் போல இருக்குது அவங்கக்கிட்ட. அப்போ வந்து கட் ஆகிடுச்சு. டைரக்டர் வந்து சிரிச்சுட்டு சொல்கிற சீனா, ஏன்னா எனக்கு வந்து நார்மலாகவே அந்த மாதிரி இது இருக்கிறதுனால. அப்புறமா வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் சிரிச்சுட்டு லைக் வந்து அது உங்களுக்கு தெரியல, பட் அப்புறம் அங்கே இருக்கவங்க இல்லை ஆமாம் அந்த லாஃப் தெரிஞ்சுது. ஐயோ அப்படி. அப்புறமா நான் சொன்னேன் சார்கிட்ட போய், சாரி சார் தெரியல, பட் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க, ஸ்மைல் நிறைய இடத்துல வந்துட்டு போதா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் அவங்க, ரொம்ப சூப்பர் கேரக்டர். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்